தரமான பிஓபிஎஃப் சிஸ்டனை கேட்டு வாங்குங்க. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தேநீரின் உன்னத கிளை. செய்திகள் தொடர்கின்றன. நாட்டில் வேகமாக அபிவிருத்தி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்ற போதும் அபிவிருத்தியை காணாத சில கிராமங்களும் இருப்பது கவலைக்குரியது. கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள 35ஆம் கொலனி கிராமத்தின் அடிப்படை பிரச்சினைகள் என்று நியூஸ் ஃபர்ஸ்ட் சுட்டிக்காட்டுகின்றது. நாடு அபிவிருத்தி பாதையில் வேகமாக பயணிப்பதற்கு இவ்வாறான கிராமங்களின் அபிவிருத்தி மேம்பாடுகளும் அவசியமானவை. கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் போரதீவு பற்று பிரதேச செயலாளர் பிரிவில் 35ஆம் கொலனி கிராமம் அமைந்துள்ளது. கடந்த கால அசாதாரண நிகழ்வுகளால் பாதிக்கப்பட்ட இந்த கிராமம் ஒரு மீள்குடியேற்ற கிராமமாகும். 300 குடும்பங்கள் வசிக்கும் இந்த கிராமம் அபிவிருத்தி எதனையும் காணாமல் அடிப்படை வசதிகளற்ற ஒரு கிராமமாகவே காட்சியளிக்கிறது. போக்குவரத்து எல்லாம் நமக்கு வாகனம் இல்லை, ஒன்றும் இல்லை. இங்கிருந்து 10 கிலோமீட்டருக்கு ஆயுதிரி யாமனை கொண்டு வந்தாலும் முதுவைக்கு இல்லாடி மூட்டைக்கெல்லாம் கட்ட கொண்டு போகணும். ஆயுதிரி கிளம்பி ஆனால் நாங்களும் தொல்லையாகி இருந்தாலும் 10 கிளையா ஆணையெல்லாம் கூட தொல்லையா இருக்கு எங்களுக்கு. இங்கே விலைக்கு வெள்ளா விழா சாப்பிடுறது எல்லாம் தெரிஞ்சது ஒன்றுமே நம்ம போனோடனே நம்மளை விலகி வருது. வெளிச்சுட்டாலும் நம்மளை விலகி நம்ம விட்டு ஓட்டாம. பல்வேறு துயரங்களின் மத்தியில் வாழும் இந்த கிராம மக்களுக்கு யானைகள் பெரும் தொல்லை கொடுக்கின்றன. இந்த கிராமத்தில் உள்ள தற்காலிக வீடுகள் பலவற்றை யானைகள் அழித்துள்ளன. பயிர்களை வாழை தென்னை மற்றது வயலெல்லாம் வந்து அழிச்சிட்டு ஆக்களை பெரிய கஷ்டப்படுது. வந்து பார்க்காங்க, ஒன்று செய்யறாங்க. இது மாதிரி நடவடிக்கை ஒன்றும் எடுக்காங்க. கடந்த பல வருடங்களாக கவனிப்பாரற்று கிடக்கும் இந்த கிராமத்தில் இருப்பிடம், மருத்துவம், போக்குவரத்து என்று அடிப்படை வசதிகள் பலவும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். விரைவில் தமது கிராமத்தின் பிரச்சினைகள் தீர்த்து வைக்கப்பட்டு தமது மீள்குடியேற்ற வாழ்வு உண்மையான மீளெழுச்சியை பெறும் என்று காத்திருக்கின்றனர் 35ஆம் கொலனி கிராம மக்கள்.